இப்போ இந்த தேஜோ வித்யா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? யாருக்கெல்லாம் தேஜோ வித்யான்னா என்னன்னு தெரியும்? கை தூங்க பாப்போம். எத்தனை பேருக்கு தான் தெரியுதா? தேஜோ வித்யா தெரியுமா? எங்க சமயத்தில் பண்ணுவாங்கோ, நாங்க வீட்டில் பண்றோம் அப்படின்னு கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க. சரி, கைகளை போடுங்க. தேஜோ வித்யாங்கிறது ஒவ்வொரு ஹிந்துவும் தினசரி காலை மாலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாம ஒரு ஏற்பாடு. அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முஸ்லீம்கள் தினசரி எத்தனை நேரம் தொழுவாங்க? அஞ்சு நேரம் தொழுவாங்க இல்லையா? அதே மாதிரி மற்ற மதத்தவர்கள் எல்லாம் தினசரி சில விஷயங்களை கண்டிப்பாக பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்துக்களுக்கு கண்டிப்பா தினசரி ஏதாவது பண்ணணும்னு ஏதாவது சொல்லி வச்சிருக்காங்களா தெரியுமா? இந்துக்கள் தினசரி 5 யஜ்ஞம் செய்யணும் தெரியுமா? யாருக்கா தெரியுமா? ஒவ்வொரு ஹிந்துவும் தினசரி கண்டிப்பாக 5 யஜ்ஞம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய சாஸ்திரத்துல சொல்லி இருக்குது. பஞ்சமகா யஜ்ஞம். யாருக்கெல்லாம் தெரியும் பஞ்சமகா யஜ்ஞம்னா என்னன்னு தெரியும்? கை தூங்குவாங்க. ஒரே ஒரு ஆள் தான் கை தூக்கி இருக்கு. பஞ்சமகா யஜ்ஞத்துக்கு சொல்லுங்கம்மா, பஞ்சமகா யஜ்ஞம் என்னன்னு சொல்லுங்க. தேவயஜ்ஞம் எனக்கு கேட்கலைங்க. சரியா சொல்றாங்க, எனக்கு தான் கேட்கல, நான் தான் குழப்பம். சரி காருங்க. தேவயஜ்ஞம், ரிஷி யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், நரயஜ்ஞம், பூதயஜ்ஞம். என்ன கேட்கலையா? சொல்லுங்க. கிளியரா இல்லையா? இது வழக்கம் வாய்ந்தது. பாக்ஸ் அங்கே இருக்கு, இங்கே தானே இருக்கும். அங்க உள்ளது மேலே கொண்டு போயிட்டாங்க. சரி சரி இருக்கட்டும், இப்போ பரவாயில்ல. 5 யஜ்ஞம் தினசரி பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கு. அதுல தேவ யஜ்ஞம் அப்படின்னு சொன்னா இறை வழிபாடு தினசரி பண்ணணும். காலையில எழும்பும் போதே கடவுளுடைய நாமத்தை சொல்லிட்டு எழும்பணும், அது இறை வழிபாடு. அது மாதிரி சாயங்காலம் வீட்டில் விளக்கேற்றி வச்சு இறை நாமம் சொல்லணும். யாருக்கு வீட்டில் தினசரி நாங்கள் விளக்கேற்றி நாமம் சொல்லுவோம், அல்ல முதல்ல குறைஞ்சது விளக்கேற்றுவா செய்வோம். சாயங்காலம் எங்கள் வீட்டில் விளக்கேற்றுவாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அதுவும் இல்லையா? அதுவும் நாட்டில் குறைஞ்சி போச்சா? சரி, கைகளை போடுங்க. சரி, இதில் நாமம் சொல்லியது எத்தனை பேர்? வெறும் விளக்கு மட்டும் இல்லை, விளக்கேற்றியதுன்னா அம்மா மூத்த மகள்கிட்ட சொல்லு, மூத்த மகள் அவளுக்கு தங்கச்சிட்டு சொல்லு, அவளுக்கு தங்கச்சிட்டு சொல்லுவா, அவள் அதுக்கு கீழே உள்ள ஒரு 5 வயசு பிள்ளைகிட்ட சொல்லும். அது அங்கே டிவியை பார்த்துட்டு இங்கே இருந்து ஒரு கொளுத்திட்டு வந்துடும். அப்படி இல்லை, எல்லாரும் உட்கார்ந்து கொஞ்சம் நாமம் சொல்லணும். நாமம் சொல்லி இது பண்ணணும். நாம ஒவ்வொருத்தரும் நமக்குன்னு ஒரு நாமம் எடுத்துக்கணும். நம்முடைய இஷ்ட மந்திரம் அப்படின்னு இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மந்திரம். எல்லா மந்திரமும் ஒரே பலன்தான். ஆனால் நமக்குன்னு ஏதாவது ஒரு மந்திரத்தை நமக்குன்னு எடுத்துக்கணும். அந்த நாமத்தை நாம் திருப்பி திருப்பி சொல்லணும். காலையில் ஒரு 108 தடவையாவது சொல்லிட்டு வேலைகளை தொடங்கணும். அதுக்கப்புறம் எங்கேயா போகும்போது எப்பெல்லாம் முடியுமோ அதெல்லாம் அப்பெல்லாம் சொல்லணும். அப்படி சொன்னீங்கன்னா அதன் மூலமாக நமக்கு நல்ல பலன் கிடைக்கும், நிறைய பலன் கிடைக்கும். அது பெரிய ஒரு நமக்கு ஒரு எல்லா விதத்துலேயும் நமக்கு உதவியாக இருக்கும். நம்முடைய கஷ்டங்கள்லாம் மாறுறதுக்கு அது உதவியாக இருக்கும். அதனால இறை நாமம் சொல்றது, இறை வழிபாடு பண்ணுறது தினசரி பண்ணணும். அடுத்த ரிஷி யஜ்ஞம்னா நல்ல நூல்களை தினசரி படிக்கணும், புத்தகம் படிக்கணும். ராமாயணம், மகாபாரதம், தேவாரம், திருவாசகம், கீதை, இதே மாதிரி புஸ்தகங்களை தினசரி படிக்கணும். கொஞ்ச நேரமாகுது. நான் வழக்கமாக சொல்கிறது, ராத்திரி சாப்பிட்டுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் வீட்டில் உள்ள எல்லாருமா இருந்து அந்த புத்தகத்தை படிக்கணும். அடுத்தது பித்ரு யஜ்ஞம்னா நம்முடைய முன்னோர்களுக்கு ஸ்ராத்த முதலியதை ஒழுங்காக கொடுக்கணும். அதோட நம்முடைய அப்பா அம்மா பாட்டா பாட்டி இவங்களுக்கெல்லாம் அவங்க உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய தொண்டுகள் செய்யணும். நிறைய யஜ்ஞம்னா நம்முடைய வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நம்மால் ஆன உதவியை பண்ணணும். உதவினா பணம் உதவி மட்டும்தான்னு கிடையாது. நாம் போய் அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா 4 ஆறுதல் வார்த்தை சொல்கிறது கூட உதவி தான். அதை எதையாவது பண்ணணும். சரியா? அடுத்து பூத யஜ்ஞம்னா காக்கா குருவி இதுக்கெல்லாம் தினசரி சாப்பாடு பண்ணணும். முன்னாடி காக்காவுக்கு போட்டு தான் சாப்பிடுவாங்க. இப்போ யாராவது பண்ணுறீங்களா? காக்காவுக்கு போட்டு தான் சாப்பிடுவோன்னு அப்படி ஒன்றும் கிடையாது. யார்? இந்த 2 பேர் இருக்காங்க, 3 பேர் தான் கை தூக்கியிருக்காங்க. 4, 5 என்ன காக்கா போட்டு தான் சாப்பிடுவீங்களா? சரி, ரைட். இப்போ இந்த 5 யஜ்ஞங்கள், முதல் யஜ்ஞம் என்னது?
ரெண்டாவது, மூணாவது, நாலாவது, 5 பூதயஜ்ஞம். ஏதோ 1-2 பேர் தான் சொல்லாங்க, மீதியெல்லாம் அம்மன்னு பார்த்துட்டு இருக்காங்க, எப்படா கொடுப்பாங்க வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி இல்லையா. தேவயஜ்ஞம், ரிஷி யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், நரயஜ்ஞம், பூதயஜ்ஞம், இந்த 5ம் தினசரி பண்ணணும் அப்படி சொல்லியிருக்கு. அந்த தேவயஜ்ஞம் பண்ணுறதுல ஒரு பகுதி தான் என்னதுன்னா, நாம் தேவயஜ்ஞம் நாம் ஒழுங்காக பண்ணுறது இல்லை. அதனால் இப்போ நாம் தேஜோ வித்யா அப்படின்னு சொல்லி நாம் சொல்லியிருக்கோம். இதை நாம் தினசரி பண்ணணும். தேஜோ வித்யா அதிகபட்சம் போனால் 10 நிமிஷம் ஆகும். உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் இதனால தீரும். தூக்கம் வரலையா, அது பிரச்சனை தீரும். அது பிறகு ரொம்ப டென்ஷனாக இருக்கா, அது டென்ஷன் குறையும். எனக்கு தலைவலிக்குதா, அது தலைவலி குறையும். அது பிறகு எனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் இது தீர்த்து வைக்கும். அதனால் தேஜோ வித்யா நாம் தினசரி காலை மாலை இதை முடிஞ்சால் நல்லது, அல்ல குறைந்தபட்சம் காலையிலையாவது செய்யணும். சீலமா 10 நிமிஷம்தான் ஆகும். காலையில் 10 நிமிஷம் எல்லாருமா குடும்பத்தோடு உட்காந்து செய்தாலும் சரி, அல்லது தனியாக இருந்து செய்தாலும் சரி. அப்படி நாம் தேஜோ வித்யா தினசரி பண்ணணும். சரியா? நேரே உட்காந்துட்டு தேஜ வித்யா 4 படி. சரியா? முதல்ல ஓம் சொல்லணும். ஓம் நீட்டி சொல்லணும். ஓம் நீ இப்போ சொல்லண்டா, அந்த மாதிரி நீட்டி சொல்லணும். ரெண்டாவது காயத்ரி மந்திரம். காயத்ரி எல்லாருக்கும் தெரியும் தானே? காயத்ரி 12 தடவை. முதல்ல ஓம் நீட்டி 12 தடவை, அடுத்து காயத்ரி 12 தடவை, அப்புறம் மூச்சு ஆழ்ந்த மூச்சு அப்படி 12 தடவை. சரியா? ஆழ்ந்த மூச்சாக இருக்கணும். இழுக்கிறதும் எடுக்கிறதும் விடுறது ரொம்ப நீண்ட மூச்சாக இருக்கணும். அடுத்து 108 தடவை ஓம் சொல்லணும். ஓம் இது சத்தம் போட்டு சொல்லணும்னா மனசுக்குள்ளேயே சொல்லணும். 108 தடவை எப்படி என்றுன்னு தெரியுமா? நமக்கு விரல் இருக்குல்ல, அதை கை கட்டுறாங்க. விரலில் 1, 2, 3, ஒவ்வொரு விரல்லையும் 3 வரை இருக்கு இல்லையா? இப்போ 4 வச்சிருந்தா 12 ஆகிடும். சரியா? அப்போ எத்தனை 9 தடவை சொல்லிட்டா 108 ஆகிடும். சரி தானே? பண்ணலாமா? இல்லை நேரே உட்காரும். நேரே உட்காந்து 12 தடவை ஓம் சொல்லும். நீ காயத்ரி ஓம் भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्
ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि यो न प्रचोदयात्। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि यो न प्रचोदयात्। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. இனி ஆழ்ந்த மூச்சு. இனி ஓம் மனசுக்குள்ளே சொல்கிறோம் 108 தடவை.
ஹரி ஓம் தத்சத். தேவி